இணக்கமான எண் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி டிஎன்பிசியில் கூட நமக்கு கேட்கலாம். ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, ஏதாவது 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நம்பரினுடைய காரணிகளை பார்க்கணும். அந்த காரணிகளை பூரா அந்த நம்பரை விட்டுட்டு கூட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அது 2வது நம்பரை தரும். இப்போ 220 மற்றும் 284 இருக்கா, இந்த 220 விட்டுட்டு மற்றதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், காரணி பார்க்கணும். இப்போ 220க்கு பூரா காரணி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ காரணி வரும். 220 விட்டுறணும், அதில் விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் கூட்டுங்களேன். கூட்டுனா அதனுடைய 2வது எண் என்னது, 284 வரும். அப்படி வந்துச்சுன்னா அது இணக்கமான எண் அப்படின்னு பேர். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நினைவில் கொள்க அப்படிங்கிற விஷயம். நினைவில் கொள்க, அதிலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக வரலாம். 1ஐ விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது, 1 விட அதிகமாக இருக்கணும் நம்பர். அப்படி இருந்துச்சுன்னா அது 1 மற்றும் அதே எண்ணால் வகுப்பட்டால் அதற்கு பெயர் பகா எண். இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன், அங்கே விரிவாக எழுதியிருக்கிறாங்க, தமிழில் எழுதியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு அதை சுருக்கமாக சொல்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி 1ற்கு மேற்பட்ட எண்களால் வகுப்பட்டால் அதுக்கு பேர் பகு எண் அப்படின்னு பேர். 1 மற்றும் அதே எண்ணால் வகுப்பட்டால் அது பகா எண். 1ற்கு மேற்பட்ட எண்ணால் வகுப்பட்டால் அது பகு எண். ஒரு சோடி பகா எண்கள், நல்லா கவனிச்சுங்க. இங்கே கொஸ்டின்னு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். பகா எண், அந்த பகா எண்ணுக்கு உள்ள வேறுபாடு, ஏதாவது 2 பகா எண் எடுக்கிறோம், அந்த 2 பகா எண்ணுக்கு உள்ள வேறுபாடு 2 அப்படின்னு கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அது இரட்டை பகா எண் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ 1 மற்றும் 3, இப்போ இங்கே 1 நம்ம எடுத்துக்க முடியாது, கூடாது. காரணம் என்னென்னா 1 பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்போ 2 நம்பரை கழிக்கிறேன். இப்போ 3, 5 இது 2ஐயும் கழிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 கிடச்சிருச்சா, அது இரட்டை பகா எண், அது சொல்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்து ஒவ்வொரு பகு எண்ணும் பகா எண்களின் பெருக்கலாக ஏதாவது ஒரு காம்போசிட் நம்பர், இதுக்கு பேர் காம்போசிட்னு பேர். காம்போசிட் நம்பரை ஒரு முறை தான், அதாவது ஒரே ஒரு வழியில் தான் நம்மளால் எழுத முடியும். ஏதாவது ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்துங்க. இப்போ 6ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 1 2 3 இப்படி தான் எழுத முடியும். இல்லை 3 × 2 × 1 இப்படி எழுதலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி ஒரு வழியில் தான் எழுத முடியும், வேறு எந்த வழியிலையும் அதை எழுத முடியாது. இதோட ஒரு நம்பரை நம்ம பெருக்க முடியுமா, பகு எண்ணை பெருக்க முடியுமானா பெருக்க முடியாது. பெருக்குனா இந்த எண் மாறிடும். அதனால் அது ஒரு வழியில் தான் நம்மளால் எழுத முடியும். இதே மாதிரி ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. எவையேனும் இரு பூஜ்ஜியமற்ற முழு எண்களின் மீப்பெரு பொது காரணி. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். மீப்பெரு பொது காரணி அப்படின்னா GCD ஆர் HCF அப்படின்றது 2ல் ஏதாவது ஒன்று. அப்படி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மீப்பெரு பொது காரணின்னா இருக்கிறதுலையே வகுக்கிறதுல எது பெரிய நம்பரோ அதுதான் அதனுடைய GCD. வகுக்கிறதுல, அதாவது காரணினா வகுக்கிறதுல மிகப்பெரியது, மிகப்பெரிய பொதுவான காரணி. அதே மாதிரி மடங்கு வாய்ப்பாட்டில் எது ரொம்ப சின்னதாக இருக்கோ, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் 2 நம்பருக்கு இடையில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய பொதுவான மடங்கு, அதுக்கு பேர் மீச்சிமா, LCM அப்படின்னு பேர். அதே மாதிரி இரு எண்களின் மீப்பெரு காரணி 1 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது சார்பகா எண்கள் அல்லது இணைப்பகா எண்கள் அப்படின்னு பேர். இரு எண்களின், இங்கே 2 பகா எண் கிடையாது, இங்கே வேற இங்கே வேற, நல்லா புரிஞ்சுக்குங்க. 2 எண், ஏதாவது ஒரு 2 எண், 5 7 இருக்கலாம். இல்லை இப்போ 6 மற்றும் ஒரு 5 அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். 6க்கும் 5க்கும் பொதுவாக வகுக்கக்கூடிய ஒரே ஒரு எண் வந்து 1 தான். 1 தவிர வேறு எந்த நம்பராலையும் ஒரே நம்பரால் வகுக்க முடியாது. இது 2ஆல் வகுக்கலாம், ஆனால் இதை 2ஆல் வகுக்க முடியாது இல்லையா? இதை 3ஆல் வகுக்கலாம், ஆனால் இதை 3ஆல் வகுக்க முடியாது. ஸோ 1ஆல் மட்டும்தான் இதை டிவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேர் சார்பகா எண், இல்லைன்னா இணைப்பகா எண் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட இரு எண்களின் பெருக்கல் பலன், ஏதாவது ஒரு 2 நம்பர் FG அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 2ஐ பெருக்கிறது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா LCMையும்
ஜிசிடியையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.